வந்தவர் என்ன ரெடியார் என்று விளக்கமாக சொல்ல வேண்டும். விளக்கமாக சொன்னாதான் தெரியும். ஏற்பட்ட சபை இதுவோ தேவ சபை, தெய்வீக சபை. தெய்வீக சபை. ஆமாங்க. இந்த தெய்வீக சபையில் வந்த பேர் வழியை விளக்கமா சொல்லணும். மகாராஜா அருது அருது மானிடரா பிறப்பரிது பிறப்பரிது கூன் குருடு செவிடு பேடின்மை. ஆமா எப்படி ஒரு குழந்தை பிறந்தாலும்
செவிடா பிறந்தாலும் சரி, ஆமா கண் இல்லாத பிறந்தாலும் சரி, கையில்லாத பிறந்தாலும் சரி, சரி ஒரு தாய்க்கு ஆமா தாய்மையை கொடுப்பது தாயின்னு எடுத்துக்காட்டு அந்த குழந்தை. ஆமாங்க புரியுதா? ஆ. தாய் என்று எடுத்து காட்டக்கூடியதார் அந்த குழந்தைதான். குழந்தை குழந்தை அத்தன்மை போல் ஆமா என்னை பெற்றவர் யார் என்று தெரியாது. எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியாது. தெரியாது. என்ன ராஜாவுக்கு முன்ன கட்டிக்காரன் தான் கெட்டிக்காரன். ஆமா 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 20 பொம்பளை வச்சு ஒரு பொம்பளை வேலை வாங்குறாங்கன்னா அவங்க சாமர்த்தியமான தான் 20 பேர் மேய்க்க முடியும். ஆமா அது போல எதுக்கு சொல்றேன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம். காப்பு கட்டிக்கிறாங்க அம்மா அம்மாரு மொத்த பேரும் போனாங்க. தண்ணி ஊத்துனாங்களா காலி பண்ணாங்களா இல்ல தெரியல. பட்டு திரும்பி வந்துட்டாங்க. துரியோதனன் நந்தி தான் நந்தி யாரே தெரியல. தெரியாது. இருக்கட்டும். ஏன்னா என்ன பெற்றவர் யார் தெரியுமா? யாரு? இந்த உலகம் போட்ட உத்தவர் நாடு மாற்றும் நாயகன். ஆனால் மனதுக்குள்ளே எங்கும் நிறைந்தவள் என்னை பெற்றவர் தேவர் மூவர்களே போற்றுவார்கள் என்று. தேவர் மூவர்களே போற்றுவார்கள். யார் தெரியுமா? யாரு? பற்குணர், தனஞ்சயன், தனஞ்சயன், அனலகன், சைவசாஸ்திரி, பேடி, பிரண்டை, அர்ஜுனன், பார்த்திபன், பார்க்குணன், வில்விஜயன், தனஞ்சயன், சுபேதவாகரன், 11 நாமதேயம் படைத்த அர்ஜுனன். எங்க அப்பா அழகு படைத்தவர். ஆமா. ஏன்னா அப்பா பாரத்தின் பேர் சொல்ல பிள்ளை. ஆமா. பிள்ளைங்க பேர் சொல்ல பிள்ளை இருக்கணும். நல்ல பிள்ளையா இருக்கணும். தவறு பண்ணா பெற்றவங்களை சார்ந்தது. உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு பெற்றவங்க நல்ல நீதிகளை சொல்லணும், நெறிகளை சொல்லணும். இப்படிதான் வாழணும். சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும். வணக்கணும், வணக்கம் வைக்கணும். அப்பான்றவங்க அப்பான்னு தான் கூப்பிடணும். மாமியாரை போய் அம்மானு கூப்பிட்டு அன்னைக்கே குடும்பம் கட்டுவோம். அந்த உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. மாமியாரை அம்மானு மருமக கூப்பிடக்கூடாது. அது மாதிரி மகளனு மருமலை மாமியார் கூப்பிடக்கூடாது. அன்னைக்கே குடும்பம் கட்டுக்கணும். ஏன்னா பேர் சொல்ல பிள்ளை நான் பிறந்தேன். அப்படி பிறந்தாலும் நான் அப்படிதான் கூப்பிட்டுக்கிறேங்க. ஏன்பா நான் அப்படிதான் கூப்பிட்டுக்கிறேன். எதுக்கு அப்படி கூப்பிடுறேன்? எங்க அக்கா பொண்ணை கட்டிக்கிறேன் நானு. உங்க அக்கா பொண்ண யார் தெரியுமா? யாரு? எங்க அக்கா. உங்க அக்கா என்னுடன் கூட பிறந்த அக்கா. கூட பிறந்த அக்கா யாரு கூப்பிட்டு தெரியுமா? யாருக்கு? நம்ம வந்துக்கிறப்ப நாடக்கார் 17 பேர். நம்ம பாயுங்களா இல்லப்பா, அந்த குழந்தைய சேர்த்துக்கோ. 18 இருக்கட்டும். 17 பேர்ல அந்த கோபி அங்க விட்டா அது ஒரு குழந்தை. யாரு அது? யாரு? எங்க அக்காவை இந்த கம்பெனில இருக்கிற ஆளுக்கே கொடுத்துக்கிறேன். யாருப்பா கொடுத்த? இதோ முகான வாசிக்கிறாரு பாரு. இந்த பையில கை விட்டு தேடிக்கிறாரு. பெண்ணாக்கு அவருக்கு தான் கொடுத்த. யாரு அவரு? யாரு? சொந்த நாய் மாமன். தாய் மாமா. தாய் மாமா. அவருக்கு தான் கொடுத்த. ஆனா அவர் பொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். எத்தனை அறிவற்றவனே. அவர் மனைவி உனக்கு அக்கா. ஆமா. அவர் மனைவி வச்சுக்கணும் நியாயமா? தப்பா நினைக்காதீங்க. நான் நினைக்கல. அதாவது ஒற்ற வயது இருக்க நானே கரெக்டா இருந்தா அந்த குடும்பம் பண்ணிருந்தான். இப்ப குடும்பம் பண்றதே கிடையாது. ஒரு ஊரா பை தூக்கிட்டு குறிக்காத மாதிரியா கிளம்பிடுறான். அதனால நான் இட்டாந்து சோறு போட்டு வச்சுக்கிறேன். ஆனா அந்த முகத்தை போட்டா புடிச்சு போய் பாத்ரூம் போன மாட்டு பாரு. ஒரு ஜலம் எங்க அப்பான்னு போவாது. உங்க கதையை விடு. பாருமா மூஞ்சி அப்படியே பொலி எடுத்து மாதிரி பாரு. அப்பா அவரவருக்கு படைத்த பிரம்மன். ஆனா நல்லா இருக்கிறார். இதை நம்ம தவறு சொல்லக்கூடாது. எங்க தாய் மாமுங்க என் தந்தையை படைத்த பிரம்மன் அழகாக படைத்தார். என்ன படைத்த அந்த பிரம்மன் அழகாக படைத்தார்னு என் பெற்றோர் சொல்லுவாங்க. அப்ப எங்க மாமன் படிச்ச பிரம்ம தேவையா அப்படி படிச்சுக்கலாம். அப்படி வாய் சொம்மா இல்ல முழுகுதே. பெயர் அர்ஜுனன். ஆமா. தாயாருடைய பெயர் தெரியுமா? என்னங்க?
சுபத்திரா 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 சுபத்திரா. ஆமா ஆ, ஆ? ஆமா. என் தாயார் தாயார் சுபத்திரா, என் தந்தையார் தந்தை அர்ஜுனன். என்னுடைய தாய் தாய் அந்த காரிய சுபத்திர மாதுளை